ஐயா, இந்த அளவுக்கு கோவத்தை காட்டாதீங்க ஐயா. எங்களை நீங்க மன்னிக்கலன்னா வேற யார் மன்னிப்பாங்க? ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம தப்பு பண்ணிட்டா. வந்ததுல இருந்து அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. தப்பு பண்ணவா அந்த அம்மன் கிட்ட மன்னிப்பு கேட்டாளா? இல்ல, என்னை விட ரொம்ப அதிகமா அவ வருத்தப்படுறா. தான் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு பெரிய தவறான வார்த்தைன்னு அவளுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. அவளே தான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு வீட்டுல இருந்த என்னை கூட்டிட்டு வந்தாங்க ஐயா. இங்க வந்து உங்களை பார்த்ததும் பயந்துட்டா. அவ என்ன அவமானப்படுத்தினது கூட பெருசு இல்ல. ஆனா அந்த அம்மனை அவ்வளவு கேவலப்படுத்தி பேசிட்டான். அதான் என்னோட கோபத்துக்கான காரணம். நாம யாரு? அற்ப மானிடர்கள். 4 சொட்டு கண்ணீர் விட்டு என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேட்டாலே நாம மன்னிச்சு விட்டுருவோம். ஆனா அந்த அம்மன், அந்த தாய் மன்னிக்கணும் இல்லையா? நீங்க மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னா அந்த அம்மனே மன்னிச்சிட்டா மாதிரி. தெய்வாம்சம் உள்ளவர் நீங்க. கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. நாங்க ஏழைங்க, சாகர வரைக்கும் உங்க பேரை சொல்லிக்கிட்டே வாழ்ந்துருவோம். அவளும் அப்படித்தான். நீங்க காட்டுற வழியிலேயே நடக்கிறதா அவ சொல்லிருக்காங்க ஐயா. அப்ப சரி, கூப்பிடுங்க. வா, தயவு செஞ்சு வந்து மன்னிப்பு கேளு. வா கேளு. ஏதான் மகந்து வச்சாமி யதோபி மதுசூதன. அர்ஜுன கிருஷ்ணன் கிட்ட சொல்லுவான், இவங்க என்ன கொன்னா கொன்னுக்கட்டும், ஆனா நான் இவங்களை கொல்ல மாட்டேன்னு சொல்லுவான். இங்கேயும் அப்படித்தான். நீ பண்ணது பெரிய தப்பு. பெரியவனா இருந்துகிட்டு நான் அதை பெருசு பண்ணனா அப்புறம் உனக்கு எனக்கு வித்தியாசமே இருக்காது. தப்ப பண்ணிட்ட, அத தாய் முன்னாடி மண்டியிட்டு நமஸ்காரம் பண்ணி தப்பு பண்ணதுக்கு காணிக்கையா 100 ரூபாய உண்டியல்ல போட்டு மன்னிப்பு கேளு. நான் தான் எந்த தப்பு பண்ணவே இல்லை. வயசான ஒருத்தர் மேல நடந்த அராஜகத்தை பார்த்து அதை எதிர்த்து கேள்வி கேட்டேன். கோவில்ல நீங்க செய்யற அநியாயங்களை பத்தி 4 வார்த்தை பேசினேன். அது எனக்கு தப்பா தோணலையே. அப்படி இருக்கும்போது உங்க அகங்காரத்தை திருப்தி படுத்துறதுக்காக நான் மன்னிப்பு கேட்கணுமா? வாழை மரம், இன்னும் நீ அதுல கண்ணுதான். காய்ச்சி கனியாகி ஆகட்டும். முத்துனதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் உரிச்சு எடுப்பாங்க. தனியா தெரிஞ்சாதான் வாழ்க்கை எப்படி நாசமாகும்னு தெரியும். ஆகட்டும். சிக்கனா, சேகரம் வீட்டு வாசல்லையே நில்லு. இந்த பொண்ணை யாரும் அவங்க வீட்டுக்குள்ளேயே சேர்க்க கூடாது. என் பேச்சை மீறி வீட்டுக்குள்ள சேர்த்தாங்கன்னா என்கிட்ட சொல்லு. அகங்காரம். என்ன பழி வாங்கணும்னு எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்த. கஷ்டப்பட்டு பேசி அவர் மனசை மாத்தி வச்ச. நீ வாய்க்கு வந்தபடி பேசி அவரை மறுபடியும் கோவப்படுத்திட்டிய. எப்படியோ ஒழிஞ்சு போ.